ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நம்ம வீடியோவில் சூப்பரான ஸ்வீட் ரெசிபி சேமியா ஹல்வா 15 மினிட்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. சட்டுன்னு 15 மினிட்ஸில் ஈஸியாக டேஸ்டியாக ஸ்வீட் ரெசிபி செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த சேமியா ஹல்வா ட்ரை பண்ணி பாருங்கள். சேமியா ஹல்வா செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சேமியா 100 கிராம் நல்லா உடச்சி வச்சுக்கோங்க. காய்ச்சின பால் 300 ml, தண்ணி 100 ml, ஜீனி அரை கப், ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன், நெய் 5 ஸ்பூன், முந்திரி 10. பேனில் 5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் முந்திரியை வறுத்து எடுத்துக்க போகிறோம். முந்திரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வறுத்துட்டு முந்திரியை மட்டும் தனியாக எடுத்துருங்க. அதே நெய்யில் சேமியாவை சேர்த்து வறுத்துக்க போகிறோம். சேமியா நல்லா பொன்னிறம் ஆகிற வரை வறுத்துக்கோங்க. சேமியா டக்குன்னு அடி பிடிச்சிரும், ஸோ கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதும் சேமியாவை தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் காய்ச்சின பாலை சேர்த்து சூடு பண்ணிக்க போகிறோம். சேமியா வறுத்த பேன்லேயே பாலை சூடு பண்ணாதீங்க, பால் தெரிஞ்சிரும். பால் நல்லா சூடானதும் வறுத்து வச்சிருக்கிற சேமியாவை சேர்த்துக்கோங்க. சேமியாவை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. பால் நல்லா பாதிக்கு பாதி குறைஞ்சி சேமியா வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் 100 ml தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வேக விடுங்க. தண்ணி நல்லா வற்றி சேமியா வெந்ததும் ஜீனி சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. ஜீனி மெல்ட்டாக நமக்கு அல்வா கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். இதோட 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கிளறி விட்டு வேக விடுங்க. பாலிலேயே வெந்ததுனால பார்க்குறதுக்கே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஹல்வா. நெய்யில் வறுத்த முந்திரி, ஏலக்காய் பொடி ரெண்டையும் சேர்த்து எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. மீதமுள்ள நெய்யையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதை போல் ஒட்டாமல் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், டேஸ்டியான யம்மியான சேமியா ஹல்வா வீட்டிலையே 15 மினிட்ஸில் ரெடி. இதில் ஹைலைட்டே நம்ம சேமியாவை பாலிலேயே வேக விட்டுருக்கோம். அது சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. நாங்கள் எப்பயுமே ஃபுட் கலர்ஸ் எதுவுமே சேர்த்துக்க மாட்டோம், நேச்சுரலாக அப்படியே தான் சாப்பிட்டுப்போம். நீங்கள் வேணும்னா ஃபுட் கலர்ஸ் எல்லோ இல்லைனா ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கலாம், கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது பார்க்குறதுக்கே நல்லா கிளாஸியாக சூப்பராக வந்திருக்கு. சூடாக சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்தது, சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான், ஜஸ்ட் 15 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.